ஹாய், எப்படி இருக்கீங்க? அனைவருக்கும் இனிய விநாயகர் சதுர்த்தி நல்வாழ்த்துக்கள். நான் இன்னைக்கு முன்னாடி நாள் நைட்டு தான் வீடியோ எடிட் பண்ணிட்டுருக்கேன். நாளைக்கு வீடியோ வரும்போது நெறைய பேர் விநாயகர் சதுர்த்தி செலிப்ரேட்டே பண்ணி முடிச்சுட்டு இருப்பீங்க. நான் எந்த பண்டிகைய கொண்டாடுறேனோ இல்லையோ, விநாயகர் சதுர்த்தி மட்டும் தவறாம கொண்டாடிடுவேன். சின்ன வயசுலேருந்தே நான் எங்க பாட்டிய பார்த்து வளர்ந்ததுனால அப்படியே எனக்கு பழகிடுச்சு. எங்க பாட்டிகிட்ட இருந்து எங்க அம்மாக்கு வந்துச்சு. எங்க அம்மாகிட்ட இருந்து என்கிட்ட வந்திருக்கு. ரொம்ப கிராண்டா செலிப்ரேட் பண்ணுவாங்க. ஒரு வாரத்துக்கு முன்னாடியே பலகாரம்லாம் செய்ய ஆரம்பிச்சுருவாங்க. ஊர்ல இருக்க எல்லா ஃப்ரூட்ஸும் வாங்கிட்டு வருவாங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, மாலை மாலையா கட்டி போடுவாங்க. ஒரு திருவிழா மாரி தான் இருக்கும். அதே மாதிரி தான் இந்த தெருக்கள்லயும் ரொம்ப பிரம்மாண்டமா செலிப்ரேட் பண்ணுவாங்க. 7 நாள், 9 நாள், 11 நாள்னு. அதுலயும் அந்த கடைசி நாளெல்லாம் நாங்க இருந்தது பூக்கார் தெரு. ஸோ பூவுலயே வேற லெவல்ல அலங்காரம் பண்ணியிருப்பாங்க. எங்க ஊரே அந்த தெரு விநாயகருக்காக காத்துட்டு இருப்பாங்க. கடைசி நாளெல்லாம் ஊர்வலம் போயிட்டு 11 மணி, 12 மணிக்கு தான் திரும்ப வருவோமே. அந்நேரம் வரைக்கும் வெயிட் பண்ணி அந்த குடுக்குற பிரசாதம்லாம் வாங்கி சாப்பிட்டுட்டு, அதுக்கப்புறம் பாட்டெல்லாம் போடுவாங்க. எல்லா தெருவே சேர்ந்து டான்ஸ் ஆடிட்டு இருப்பாங்க. ரொம்ப ஸ்பெஷல் மெமரீஸ் தான் எனக்கு விநாயகர் சதுர்த்தி பொறுத்தவரைக்கும். அதனால என்னால என்னென்னலாம் பண்ண முடியுமோ, அதெல்லாம் நான் கல்யாணம் ஆனதுலருந்து பண்ணிட்டு தான் இருக்கேன். யூசுவலா 2, 3 நாளுக்கு முன்னாடியே நான் ஸ்டார்ட் பண்ணிடுவேன் இந்த ஸ்நாக் ப்ரிப்பரேஷன்லாம். பட் இந்த வருஷம் ரொம்ப டயர்டா இருந்ததுனால கம்மியா தான் நான் செஞ்சிருந்தேன். முறுக்கு, ஓட்ட வடை இத தட்டணும் சொல்லுவாங்க. ஸோ குலாப் ஜாமுன், லட்டு, ரவா லட்டு இது மட்டும் தான் செஞ்சிருந்தேன். நாளைக்கு வந்துட்டு இந்த சுண்டல், கொழுக்கட்டை அதெல்லாம் செய்வேன். ஸோ அதெல்லாம் வந்துட்டு நாளைக்கு வீடியோல நம்ம பார்க்கலாம். பாய்.